பார்த்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம். இதை எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவா. இன்றைக்கி வந்து எடுத்து வச்சுருக்கிறது ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக ஒரு பண்ணணுன்ட்டு பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்னங்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேங்கனால நான் 1/2 லிட்டர் நான் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து தனியாக எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் பவுட்ரு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜிஎம்எஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் கூட பேஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம்சி பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎம்எஸ் பவுடரோட வேலை என்னென்னா, க்ரீமை வந்து நல்லா கட்டியாக வச்சுருக்கும். அது வந்து கொஞ்சம் கட்டித்தன்மை வந்து பண்ணி பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் ஒன்றா கலந்துட்டேங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா, பால் விட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதை வந்து என்னென்னா நல்லா வந்து கட்டி தட்டும். அதனால் என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சமாக பால் ஊற்றி நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேங்க நான். ஸோ நல்லாவே கட்டி தட்டாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நல்லா கட்டி தட்டாமல் ஓரளவு கொஞ்சம் லிக்விட் பேஸாக இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து பாலில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலில் வந்து நான் வந்து 10 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆட் பண்ணி வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இதை நல்லா பாலை சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடு பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வோன்னா, நான் வந்து நம்ம வச்சுருந்தோம் அந்த இது வச்சுருந்தோம் இல்லையா, ஜிஎம்எஸ் பவுடர் எல்லாம் மிக்ஸு வச்சுருந்தால பால் பவுடர்லாம், இதை வந்து நான் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்தது இது கூட நான் ஊற்றி நான் வந்து இதை கொதிக்க வைக்க தான் போகிறோம். ஸோ இதோட வேலைகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை தான் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதித்து வரணுங்க. வேறு இதில் எந்த வேலையும் இல்லை. கொதித்து நமக்கு கட்டியாகும். என்னென்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கொதிக்கப்போ நீங்கள் அந்த கரண்டியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம போட்டிருக்க அந்த பவுட்ரு எல்லாமே கொஞ்சம் நல்லா கரையணும். அதனால தான். ஸோ கரைஞ்சால் தான் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகி நல்லா வரும். அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கூட நான் சேர்த்துப்பேன். அந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து அதில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருப்பேன். ஸோ நல்லா இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்து ஒரு மாதிரி கட்டிப்பதம் வந்துடும் இல்லையா, இதுதான் இதோட பதமும் கூட. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா ஆற விட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறணும். நம்ம ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் இதை என்னதே செய்ய போகிறேன், ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 to 12 மணி நேரம் வந்து நான் வந்து இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நீங்கள் ஒருவேளை ஓவர் நைட் வச்சாலும் ஓகே தான். இதோட பதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, அதனால் பதத்தை சொல்கிறேன். இப்போ கரண்டி இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்து காட்டும் போது உங்களுக்கு பின்னாடி வந்து கரண்டி மேலே வந்து இது படிஞ்சிருக்கலாம். இதுதான் பதம். ஏன்னா நான் ஓவர் நைட் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இதை. ஸோ இந்த பேஸை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறது. நம்ம இந்த பேஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் பிளெண்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா, நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 50% வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக நம்மளோட இன்னும் பிளெண்டிங் பண்ண போகிறேன். பேஸ் நல்லா உள்ளே காமிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த பதத்திலே தான் இருக்கும் இது. ஸோ அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நான் வந்து நல்ல சில்லாகவும் இருக்குது. ஸோ இப்போ இது கூட நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு ஆட்டை நான் ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது அவ்வளோதான். இது வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, விப்பிங் க்ரீமை தான் நம்ம இது பண்ணுவோம். அதனால் ஸோ பாருங்கள் நல்லா நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட வேறு எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர். ஸோ இது ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் இது வந்து நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ரெடிங்க. இப்போது இதோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நான் கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த விப்பிங் க்ரீம் வந்து நான் அரை எடுத்திருக்கேன். 1/2 சொல்லுவோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போது அரை வந்து நம்ம விப்பிங் க்ரீம் எடுக்கும்போது இப்போ வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து. பட் என்ன கொஞ்சம் சில்னஸ் போயிடுச்சு. அதனால் நான் என்ன செய்வேன்னா, கீழே ஒரு பாத்திரத்தில் நல்லா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த மேலே வந்து விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம விப்பிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் வந்து நான் கீழே வச்சு மீன்ஸ் அந்த ஐஸ் க்யூப்ஸை கீழே வச்சு நான் வந்து விப்பிங் க்ரீம் போட்டு நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக எவ்வளோ கட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எந்த வகையிலும் வேஸ்ட் ஆகாது. அதனால் இது கூட நான் வந்து என்ன செய்வேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்கனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது வேணான்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிளெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோ திக்காக இருக்கும். நம்ம வேணால் கீழே ஐஸ் க்யூப்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறதுனால இதோட திக்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அங்கே பாருங்கள் உங்களுக்கு. சாரிங்க, அங்கேயும் இங்கேயுமே வந்து உங்களுக்கு எதுவுமே நகராது. அந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கும். ஒரு சிலவங்களோட கொஷின்ஸ் இருக்கும். ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து திக்னஸ் இருக்கணும். ஏன்னா அது வந்து சில்டாக தான் பண்ண முடியும். அதனால் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, கீழே வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். இல்லை நாங்கள் அப்படியே டைரெக்டாக பண்ணிடுவோம், நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீழே வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து நல்லாவே திக்னஸாகவும் நல்லாவும் இருக்கும். இதை விட நீங்கள் கேக் பேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸும் நம்ம எடுத்துட்டோம். அதுவும் செமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து இது கூட வந்து நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஐஸ்கிரீம் பேஸ் அதோடு சேர்த்து நம்மளோட விப்பிங் க்ரீமும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்க, பந்து மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் கீழே போட்டு பண்ணதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து அடுத்து வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன் ஒன்றா அப்படிங்கிறதுனால. ஸோ நான் பெரிய பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு நல்ல விப்பிங் பண்ணும் போதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை சும்மா நார்மலாகவே சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம வெண்ணிலா போட்டிருக்க நம்மளோட ஐஸ்கிரீம் அந்த ஃபஸ்ட்டு பேஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். நான் வந்து கோகோ பவுடரை ஆட் பண்ணலை. எதுக்காக ஆட் பண்ணலன்னா, அதில் வந்து ஒரு சில கசப்பு தன்மை இருக்குது. அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் ஏற்கனவே போன டைம் பண்ணியிருந்தனால நான் வந்து இதில் வந்து கோகோ பவுடரை ஆட் பண்ணலை. நான் வெறும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி, டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நான் வந்து இதோட சேர்த்து நான் சாக்லேட் சிப்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஆட்டம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கோகோ பவுடர் வந்து ஓகே, நான் அப்போலாம் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாதுன்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் வந்து போன வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் பண்ணியிருந்திருப்பேன். அதோடு சேர்த்து நான் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் ரெடியாக இதெல்லாம் கிளறி முடித்தோடனே நான் சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். பர்சனலாக எனக்கு சும்மா நார்மலாக சாப்பிடும்போது கூட எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஸோ இப்போ இது கூட கொஞ்சோண்டு என்ன செய்வேன்னா, நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டிருந்த அந்த இதில் ஒரு ஆட்டை நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு ஆட்டை பிளெண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களால் கையால் கிண்ட முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட இப்போ பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து நானே கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸ் இருக்கும் இல்லையா, நான் வந்து மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டில் அந்த சிப்ஸையும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சிப்ஸையும் ரெண்டையுமே நான் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் உங்ககிட்ட ஒன்று மட்டும் இருக்குன்னா நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் சேர்த்து ஒன்றாவே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃப்ரீசரில் இருக்க ஒரு அதே போல் இதுலேயும் வந்து நான் 200 கிராம் தான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கும் நான் எல்லாமே 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். நான் 4 ஐஸ்கிரீம்ஸ்க்கும். ஸோ அதனால் இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொன்னால், கொஞ்சோண்டி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்குள்ளே அந்த கொஞ்சோண்டி இந்த இது இருக்கும் இல்லையா, கலர் இருக்கும் இல்லையா, அந்த எசன்ஸ்குள்ளதையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் வந்து க்ரஷ் வந்து வீட்டில் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் என்னோடய வ்ளாக் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடிங்க. போல் அடுத்த இதை பேட்ச் எடுக்கிறதுக்கு நான் 200 கிராம் வந்து எடுத்துகிட்டு பாதாம் ட்ரிங்க்கில் அந்த கொஞ்சம் எசன்ஸ் இருந்துச்சு, அது ஒரு 5 ட்ராப்ஸ் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து பட்டர் ஸ்காட்ச்குள்ளே நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன் நான். ஸோ அதையும் என்ன செஞ்சுருக்கேன், இதோடு சேர்த்து நான் வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாத்திரத்துலேயுமே என்ன செஞ்சுட்டேன், ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, அப்புறம் வெனிலா. ஸோ நான் 4 ஐஸ்கிரீம்ஸ் வந்து இதில் செஞ்சுருக்கேன். இப்போ நான் அது வந்து ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. சூப்பராக நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடிங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சிட்டேன். இது கொஞ்சம் காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து டேஸ்ட் பார்க்கறதுக்காக நான் இங்கே எடுத்தது, அதனால தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெர்ரி அண்ட் பட்டர்ஸ்காட்ச் அண்ட் வெண்ணிலா எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக லைட்டாக ஒரு சாக்லேட் இருந்தது, இதை எடுத்து காமிக்க. நான் நார்மலாக ஒரு கரண்டி இருந்தது வீட்டில், நம்ம குழம்பு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன கரண்டி இருந்துச்சு, அதில் தான் நான் எடுத்தேங்க. செம்மையாக வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாகவே இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்ததுனால நான் அந்த டேஸ்ட், அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுமாதிரி வெண்ணிலா, ஸ்ட்ராபெர்ரி எல்லா ஐஸ்கிரீமுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் அண்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். கிண்ணத்தில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இதை எடுக்கும் போதே நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட்டர்ஸ்காட்ச்சு, ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.